மனைவிக்கு நீங்க கொடுத்தாகணும். இது எப்ப டச் பண்றதுக்கு முந்தி 101 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா 50 பைசா. எவ்வளோ? 50 ரூபா 50 பைசா. சரி வருமாங்க? சரி வருமா? அந்த மகர் இல்ல, மகர் லம்சம் ஒன்று இருக்கும், அமௌண்ட் மகர் வரணும். நான் சொன்ன டெர்மினாலஜியை யோசிங்கோ. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்வு. மஹர் மிஸ்ர் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு எவ்வளவு மாசத்துக்கு தேவை. உதாரணமாக நான் நிக்காஹ் செய்ய போறேன், எனக்கு ப்ரொபோசல் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு மாசம் 10,000 ரூபாய் செலவுக்கு பணம் வேணும், மாசம் 10,000 ரூபாய் வேணும். அப்ப நாங்க யோசிக்கணும், ஒரு 10,000 ரூபாய் பணத்தை ஜெனரேட் பண்ணக்கூடிய கேபிட்டல் எவ்வளவு வரும். இன்றைக்குள்ள ரேட் படிக்க சும்மா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 9 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படும். 9 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாத்தான் அந்த 10,000 ரூபாய் ஒரு மாசம் வரக்கூடிய இன்கம் ஜெனரேட் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு மகர் பிக்ஸ் பண்ணப்படுகிறது. மகரை தூக்கி கொடுக்கிறதல்ல. என்னைக்கு வந்துட்டு என்ன நடக்கும் தெரியுமா? டிவோர்ஸ் நடந்தாலும் காலி சொல்லுவாரு, நீங்க டிவோர்ஸ் கொடுக்க போறீங்களா? பிரச்சனை இல்ல, அந்த 9 லட்சத்தை கொண்டு வைங்க பார்ப்போம். அந்த 9 லட்சத்தை குடும்ப மனைவியில கையில. அவர் என்ன செய்வா? எனக்கு நீ தேவையில்ல வாப்பா, நான் இதோட வாழ்ந்துட்டு போறேன், எனக்கு வேறொரு ஆம்பளை வானம் என்று சொல்லி அவர் தனியாவோட வாழ்க்கை அமைச்சுக் கொள்ளக்கூடிய, நாளைக்கு யார்கிட்ட போய்க்கு கை நிறுத்த வேண்டிய கட்டம் அவருக்கு உருவாக மாட்டாது. இதுக்குத்தான் இஸ்லாம் மஹர் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நிர்ணயிச்சிருக்குது. இதுதான் மஹருடைய யதார்த்தம், இதுதான் மஹருடைய தத்துவம். அடுத்த விஷயம், இதையும் கருத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அங்க இன்ஷா அல்லாஹ் மற்ற தலையங்கம். மஹர் வந்துட்டு ஏதாகவும் கொடுக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மஹராக கொடுக்கிறதுக்கு ஒரு கட்டத்தில் சரி, நான் இது என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, மஹர் தொகையை கொடுக்கிறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை காட்டிக்கிறாங்க. கடன் வாங்குன்றத கூட சஹாபாக்களை அறிமுகப்படுத்தல. வலிமாவுக்கல்ல, கடனை கூட. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கிதாபுல ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. ஒரு பெண் வாரா வந்து சொல்றா, நபியிடத்துல யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க நிக்காஹ் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி. ஒரு பெண் ஒப்பப்படுறாங்க. எங்களுக்கல்ல, யாருக்கு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பி விட மறுபக்கம் தேவைன்னு சொல்லி அந்த பக்கமாக வந்தா, என்ன முடிச்சுக்கோங்க யா ரசூலல்லாஹ், திருப்பி கொண்டாங்க. 3 முறை வந்தா நபி வாழ வந்தாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை, நபியினுடைய மனைவருடைய பட்டியல நானும் வரணும்னு சொல்லி நடந்துச்சு. விளக்கல்ல, ஒரு சஹாபி பக்கத்தில் இருந்தாரு, அவர் ரொம்ப பசியோடு இருக்கிறாரு, ரொம்ப தாகத்தோட. அவர் சொன்னார், நபியை பார்த்து யா ரசூலல்லாஹ், இல்லம் யகுன் பிக ஹாஜா, உங்களுக்கு தேவை இல்லை என்றிருந்தால் நீங்க சொல்லுங்க, நான் முடிச்சுக்கொள்றேன், எனக்கு முடிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கம்மா, இந்த உனக்கு என்ன இருக்குது, வாட் இஸ் யுவர் பேலன்ஸ்? சொன்னாங்க, மா இந்தி இல்ல என்றாரே ஹாவா, நான் உடுத்திருக்கக்கூடிய இந்த ஆடையை தவிர வேறொன்றுமே இல்லை. அதே நேரத்தில் சபையில் இருக்கிறாங்க பெரிய பெரிய பணக்கார சஹாபாக்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை பார்த்து, இல்தமிஸ் வலவு ஹாத்தமன் மின் ஹதீத், நீ வெளியே போய் என்ன செய்ய தெரியுமா, ஒரு இரும்பு மோதிரத்தை சரி தேடிக்கொண்டு வாப்பா. இரும்பு மோதிரம் வந்து மகராக கொடுக்கறதுக்கு சிம்பிள் மகன். இவர் கேட்கிறாரு, இந்த ஆள் கேட்கிறார், எனக்கு ஒரு பெண் வேணும். அந்த பெண் விரும்புறா, அந்த மகன் அக்செப்ட் பண்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. வெளியே எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லி அவர் வெளியே போனாரு. நான் வெளியே போனேன், தேடி பார்த்தேன், எனக்கு அதுவும் கிடைச்சன யா ரசூலுல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா கேட்டாங்க, மா இந்தக மினல் குர்ஆன், உனக்கு குர்ஆன்ல என்ன இருக்குன்னு சொல்லி அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி கொடுத்து அதை மஹராக வச்சு நிக்காஹ் செஞ்சு வச்சாங்க. இதுக்கு வேற வேற கருத்துக்கள் கொடுக்கப்பட்டது. நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், ஃபர்வான கடமையான மஹர் தொகையை கொடுக்கறதுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனுடைய கதவை திறக்கவும் இல்லை, சுவாருடைய கதவை திறக்கவும் இல்லை. நீங்க கேட்டுக்கொண்டு வாங்க அலிட்ட போயிட்டு, நீங்க கேட்டுக்கொண்டு வாங்க உஸ்மான்கிட்ட போயிட்டு, இவங்க எல்லாம் பணக்கார சஹாபாக்கள் என்று சொல்லி கதவை திறக்கல. சஹாபாக்களை தந்த நிக்காஹை தந்த வசதிக்கு ஏற்ப தனக்கு கொடுக்கக்கூடிய மஹர் தொகையை கொடுக்கக்கூடிய அளவுக்குத்தான் நிக்காஹுடைய பங்கன், நிக்காஹுடைய சபையை நபி நடத்தாட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தை கருத்துல கொள்ளுங்கோ. எனவே நிக்காஹ்ல இந்த 2 விஷயம் நிச்சயம் கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். ஒன்று, கடன் இல்லாத நிக்காஹ், தந்த பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு உள்ள வலிமா இந்த குடும்போ, இது ஆக முக்கியமான அம்சம். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடர்ந்துள்ள விஷயங்கள் இருக்குது.
நிக்காஹுடைய சபையில பெண்கள் எப்படி அழைக்கப்பட வேண்டும், பெண்கள் எப்படி இருக்கணும், பொண்ணை உடுப்பாட்டேலுமா ஏனதா சோடிக்கிறது அல்லது மேக்கப் பண்றது, இது கூடுமா கூடாதா, இதனுடைய சட்டம் என்ன என்ற தலையங்கத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை முடிச்சுக்கொண்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர். யார் சில கேட்கணும்னா கேட்டோம். அல்லாஹ் கைராக. மினிமம் ஏஜ், there are no any age, no age. மினிமம் ஏஜ் ஒன்று இல்லை. பிஃபோர் மெச்சூர்ட் பாகிறதுக்கு முந்தி என்ன செய்யலாம் உங்களுக்கு? You can give the nikah, you can take in the nikah. You can give, you can take, no problem. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் ஏஜ் சொல்லி கேட்டா மினிமம் ஏஜ் ஒன்று இல்லை. ஒரு பிறந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? நிக்கா செஞ்சு வைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் மெச்சுவர்ட் சொல்லக்குள்ள நாங்க கொஞ்சம் பார்க்கணும், இந்த ரெண்டு பேருக்கும் இடையில என்னத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ரெண்டு பேரும் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு இணக்கப்பாடு இருக்குதா என்றதை யார் பார்க்கணும்? யாரு? ரெண்டு பேரும் பார்த்து கொண்டது கரெக்டாக. வாப்பட பெரியப்பா சாட்சமாட குழந்தைகள் நிச்சயமா முடிக்கிறது பிரச்சனை இல்லை. வாப்பட சொந்த நானட சொந்த தம்பியிட சொந்த வாப்பட சொந்த நானா அல்லது வாப்பட சொந்த தம்பியிட மக்களை நிக்கா செய்யணுமா நிச்சயமா முடிக்கணும் பிரச்சனை இல்லை. அது இப்படிதான் விஷயம். அது நான் தலையங்க சப்ஜெக்ட் வருது. சில வலிமா எப்படி கொடுக்கணும், நீங்க சில ஆட்டங்கள் நாங்க ஆபீஸ்ல வேலை செய்யறோம், ஆபீஸ் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, அவங்க கேட்பாங்க நன் முஸ்லிமுடைய வலிமா இருக்கு, நன் முஸ்லிமுடைய வலிமா நன் முஸ்லிம் கேட்பாங்க, அவங்களுக்கு எங்க ஹாஸ்பிட்டலே காட்டணும். அந்த இன்ஷா அல்லாஹ் தலையங்க வலிமா அடுத்த கட்ட விஷயம் வரும் இன்ஷா அல்லாஹ். நோ மஹர் வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றது, அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றது சுன்னத். கொடுக்கோல் அவசியம் இல்லை. அதனாலதான் எங்க சிலோனுடைய இலங்கை நாட்டு சட்டத்திலே வைக்கிறது. காவி கேட்பாரு கொடுத்துட்டீங்களா இல்லையான்னு சொல்லி அந்த குளம் செங்கிக்குது. ஆர் யூ பேட்? நோ. அப்ப போட்டான செய்வது பே பண்ணி இல்லைன்றத மென்ஷன் பண்ணப்பட்டால் தலாக்கு வரப்போ நடக்கும். யூ ஹேவ் டு பே திஸ் அமௌண்ட். பிக்ஸ் பண்றீங்க அமௌண்ட், யூ டிடன்ட் பே. பட் என்ன செய்யலாம்? முந்தைய காலத்துல பழக்கம் இருந்துச்சு, இந்த சுண்ணத்து இருந்துச்சு. இந்திய காலத்துல மகர கொடுக்க மாட்டாங்க. நான் கண்ணால பாத்திக்கிறேன். ஊர் சைடுகள்ல மாப்பிள்ள மொத்தாக இருப்பா, கடைசி கட்டத்தில் உள்ள பொம்பளை வந்து சொல்லுவா, நீங்க எனக்கு தர வேண்டிய மகர நான் உங்களுக்கு மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அந்த பழக்கம் முந்தி இருந்துச்சு. அப்ப நடக்கிறதுனா மகர கொடுக்கறது இல்ல, மகர பிக்ஸ் பண்றது. தட் இஸ் அ ஹோல்ட், ஒரு பைனான்சியல் ஹோல்ட். அது அந்த பொம்பளை நீங்க சும்மா உடையலாக விடுவதாக இருந்தால் உங்களோட பைனான்சியல் சைடு ஒன்று நீங்க லூஸ் பண்ண வேண்டி வரும். அப்ப யாரும் விரும்ப மாட்டாங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கல பே பண்றது பிரச்சனை இல்லை. இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றது பிரச்சனை இல்லை. டெபினெட்லி நல்ல கொஸ்டின். பெரிய அமௌண்ட் ஒரே டைம்ல ஒன் ஷாட்ல ஆயிக்காலே போட். பட் மேரேஜ் சர்டிபிகேட்ல என்னோட மேரேஜ் இது இருக்குது, இது வந்துட்டு அது ஒரு கொலாபம் சொல்லிருக்குது, கை கூலி ஏதும் எடுக்கப்பட்டீங்கதான்னு சொல்லி எங்கிருந்து மாமா விட்டு இருந்து அதுக்கு சீதனம் ஜுவல்லரி இதுக்குத்தான் என்ன சொல்றது, ஜுவல்லரி அல்ல வாங்கப்பட்ட கைக்கூலி என்றது அதை டிமாண்ட் பண்ணி வாங்கப்பட்டிருக்கு. யாருக்கு இதை தந்தா நான் என்ன செய்ய முடிச்சுக் கொள்றேன், இது கைக்கூலி, இது கூட சுத்த ஹராம். இது அதுவும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்குள்ள பாடத்துல மாமா வீட்டுல வாங்குறத பற்றி உள்ள தலையங்கம் இன்ஷா அல்லாஹ் வர இன்ஷா அல்லாஹ். யாரும் இருக்க மாட்டீங்க. வாங்கின மக்கள் வாங்கினாக்கள் எப்படி தௌபா செய்யணும்ன்றது இருக்குது இன்ஷா அல்லாஹ். வாங்கினாக்கள் எப்படி தௌபா செய்யணும்ன்றதும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். வேற நிக்காஹுக்கு முந்தி எந்த கண்டக்ஸும் இல்லை. கபில்து நிக்காஹா சொல்லும் வரைக்கும் எந்த ஒரு கண்டக்ஸும் இல்லை. என்னத்த அது முஷிபுல் பேசுறா அது. ஆனா ஒன்றிக்கிறே கொஞ்சம் சில விஷயங்களை ஒரு தாவத்து கொடுக்கறதுக்கு, உங்களை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக வேண்டி நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள், எனக்கு முன்கோபம் வரும், என்ன பத்தி சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வேணும் என்று வந்தால் ஒரு மேல் இன் ரைட்டிங் கொடுக்கறதுல எந்த புத்தமும் இல்ல. ஆனால் வாய்ஸ் இருக்குதே, இது ஷைத்தான் ஆக பெரிய என்னத்த முசீபத். அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, பெண்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றத கூட ஆண்கள் கேட்க வேண்டாம். அது எங்கேயோ கொண்டுட்டு சேர்த்து இன்ஷா அல்லாஹ். சில இடங்கள்ல சில சட்டங்கள் எடுக்கிறது, இந்த ஓஷன்ல போற ஷிப்பிக்குதே, சின்ன ஒரு ஏங்கல் தான் திரும்பும். அது எங்கேயோ போக வேண்டிய எங்க வச்சு நிற்கும். அதுல சின்ன ஒரு கேவ் தான், சின்ன கேவ் இல்ல, சிரிச்சுதான் என்ன செய்வது, எங்களை தெரியாமலே பேசி செய்யணும். இன்னைக்கு எத்தனையோ பேரிக்கலாம், அப்படி எத்தனையோ பேரிக்கலாம். ரீசன்லி சம்பவம், ரீசன்லி இந்த சபையில திரும்ப தெரியும், ஒரு புள்ளைக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பேசிக்குது, நிக்கா மாஷா எல்லாம் நடந்து முடிச்சு, நிக்காக பேசியாச்சு. அப்ப
இவர் பேய்த்து இந்த கேர்ள் பேய்த்து இன்னும் ஒரு ஆள்கிட்ட மஷூரா கேட்டுக்கிட்டு அவங்க நல்லமான்னு சொல்லி, யார் நல்ல இந்த போய் இந்த குடும்பம் நல்லமான்னு சொல்லி எப்படி இப்ப